السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أعطوا الأجير أجره قبل أن يجف عرقه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானார். ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளிகள் தினமாக உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருவதை நாம் எல்லாம் அறிவோம். உழைப்பினுடைய அவசியம், உழைப்பாளிகளுடைய மேன்மை, அவர்களுடைய உழைப்பை பெறக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள், எவ்வாறு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் உழைப்பாளிகள் எந்த அளவுக்கு நேர்மையான முறையிலே தான் சார்ந்திருக்கக்கூடிய துறையிலே உழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இஸ்லாத்தில் உழைப்பை பற்றி ஹதீஸ்களிலேயும் அருள்மறை குர்ஆனிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மிக அவசியமான கடமைகளிலே ஒன்று உழைப்பு. அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனிலே சொன்னான். ஜும்மாவுடைய நாளை பற்றி சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் ஜும்மாவிலே அல்லாஹ் சொல்லி வருகின்ற போது, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய அழைப்பை நீங்கள் கேட்டுட்டால், வாங்க சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் விரைவாக பள்ளிக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை அடுத்து அல்லாஹ் சொல்கின்ற போது, ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து விரிந்து சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய ஃபضலை, அதாவது பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே உழைப்பதனுடைய அவசியத்தை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவிலே சிறந்தது அவன் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுவதுதான். பொருளாதாரம் எப்படி கிடைத்தாலும் சரி, அன்பளிப்பாக வந்தாலோ வேறு ஏதாவது ஒரு விதத்திலே வரக்கூடிய எல்லாவற்றையும் விட ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தினாலே உழைத்து பொருளீட்டி அவன் உண்பதுதான் சிறந்த உணவு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பினுடைய மேன்மையை பற்றியும் அவருடைய அவசியத்தை பற்றியும் சொல்லி காட்டுவார்கள். மக்கள அஹது தஆமன் கத்த ஸைரன் நயக்குல் மின் அய்யக்குல மின் அமலி எதிஹி இன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யக்குல் மின் அமலி எதிஹி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசராகவும் இருந்தார்கள், நீதிபதியாகவும் இருந்தார்கள். ஆகச்சிறந்த உயர்ந்த இடத்திலே இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தங்களுடைய கரத்தினால் உழைத்து சாப்பிட்டார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்கள் என்னென்ன தொழில்கள் எவ்வாறு உழைத்திருக்கிறார்கள் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டுமான பணி செய்திருக்கிறார்கள், தச்சராக இருந்திருக்கிறார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தையல் வேலை செய்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் எல்லாம் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அதே போல சஹாபாக்களிலே ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்கள் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் கசாப்பு கடையினுடைய தொழில் செய்திருக்கிறார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அம்பை கூர்தீட்டக்கூடிய தொழிலை செய்திருக்கிறார்கள். சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய, எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் செய்திருக்கிறார்கள். இப்படி நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, சஹாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்திலையும் கண்ணியத்திலையும் இருந்தாலும் சரிதான், அவர்கள் உழைத்து பொருளீட்டி தங்களுடைய வாழ்வாதாரத்தை, தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே சமயத்தில் உழைப்பாளிகளிடத்திலே எப்படி அவர்களுடைய உழைப்பை பெறக்கூடியவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. சீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் நபியிடத்திலே ஆடு மேய்த்தார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய பலமுறை நாம் கேட்ட வரலாறு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். மதியனிலே வாழ்ந்தவர்கள் ஷுஐப் நபி. அவரிடத்தில் ஆடு மேய்க்கின்ற போது 8 ஆண்டு காலம் ஆடு மேய்க்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே ஷுஐப் நபி சொன்னபோது அதனுடைய கூலியை முதலிலே சொல்லிவிட்டார்கள். யஹதபனத்தை ஹாத்தைனி قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تأجرني 8 حجج فإن أتممت 10 فمن عندك. அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலைக்கு செல்கின்ற போது, என்னுடைய 2 பெண் மக்களிலே ஒரு பெண்ணை நான் பணமுடித்து தந்து விடுவேன் என்று செய்யக்கூடிய அந்த வேலைக்கு கூலியை முதலிலேயே அவர்கள் சொல்லி விட்டார்கள். அவ்வாறு சொல்லிவிட வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஒருவரை நாம் வேலைக்கு அமர்த்துகிறோம் என்று சொன்னால் அவருடைய சம்பளம் என்ன, ஊதியம் என்ன என்பதை முதலிலே குறிப்பிட வேண்டும். வேலை பார்க்கறதை பொறுத்து நான் கூலியை சொல்றேன் என்பது அது ஆகமாகாது, தகுமானதல்ல. குர்ஆனுடைய பார்வையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பணியமர்த்துகின்ற போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய 2 பெண் மக்களிலே ஒரு பெண்ணை நான் வரமுடித்து தருவேன், அதுதான் கூலி என்று, 8 ஆண்டு காலம் ஆடு மேய்க்க வேண்டும், அதற்கு மேல் மேய்ப்பது உங்களுடைய விருப்பத்திலே உள்ளது என்று கூலியை முதலிலேயே பேசிக்கொண்டார்கள். அதுதான் ஒழுங்குமுறை. ஒரு தொழிலாளி இடத்திலே, ஒரு உழைப்பாளி இடத்திலே ஒரு உழைப்பை பெறக்கூடியவர் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, உழைப்பாளிகள் இடத்திலே எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அபூ மஸ்ஊத் அல்-பத்ரி ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி தன்னுடைய அடிமையை ஒரு நாள் கோபத்திலே அடித்துக்கொண்டு, கடுமையான முறையிலே கோபத்திலே சாட்டை எடுத்து அடித்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மஸ்ஊதே என்று உரத்த குரலிலே அழைக்கிறார்கள். கோபம் தலைக்கு ஏறி இருந்து அந்த கோபத்தினுடைய விளைவாக தன்னுடைய அடிமையை அடித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்ததை அவர் விளங்கவில்லை. அபூ மஸ்ஊத் அல்-பத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கவனிக்கவில்லை. ஓங்காரமாக அழைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அருகிலே இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை நிதானித்துக் கொண்டவர்கள் தங்களுடைய அடியை நிறுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அந்த அடித்ததை, உன்னுடைய அடிமையை அடித்திருக்கிறாய், நீ உரிமை விட்டு விட வேண்டும். அதனுடைய பிரதிபலனாக நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், உன்னுடைய அடிமையை உரிமை விடுவதுதான். நான் உரிமை விட்டு விடுகிறேன் யார சொல்லலாம் என்று அபூ மஸ்ஊத் பத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். உரிமை மாத்திரம் விடாவிட்டால் நிச்சயமாக உங்களை நரகம் தீண்டி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்வார். பிரபலமான வரலாறு. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே நிற்பது கூட அவருக்கு தெரியாமல் கோபம் தலைக்கு ஏறி தன்னுடைய அடிமையை அடித்தார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அடித்ததுக்கு
என்ன பிரதிபலன் என்று சொன்னால், அடித்ததற்கு எவ்வாறு அந்த நிலையை சரி செய்வது? அவரை உரிமை விட்டுவிட வேண்டும். நான் உரிமை விட்டு விட்டேன் என்றார்கள். இல்லை என்று சொன்னால் நரகம் தீண்டிருக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு தொழிலாளி இடத்தில் ஒரு முதலாளி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், அக்கல் அஜ்ரஹு, ஒரு தொழிலாளிக்கு அவருடைய கூலியை, அவருடைய வேர்வை ஆறுவதற்கு முன்னால், கபல யஜ்ஃப அரக்குஹு, அவருடைய வேர்வை உலர்வதற்கு முன்னால் கூலியை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்வார்கள். அது இன்னொரு செய்தி இருக்கிறது, ஒரு தொழிலாளி வேர்வை சிந்த உழைக்க வேண்டும். ஏனோ தானோ என்று ஒப்படைத்து விட்டு கூலியை வாங்கிவிட்டு போவதல்ல. அந்த ஹதீஸிலே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வேர்வை உலர்வதற்கு முன்பதாக தொழிலாளிக்கு ஊதியத்தை கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் வேர்வை சிந்த உழைக்க வேண்டும் என்கின்ற செய்தியும் இதிலே மறைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக உழைப்பினுடைய அவசியத்தை மார்க்கம் சொல்கிறது. உழைப்பாளிகளை எவ்வாறு நடத்த வேண்டும் மார்க்கம் சொல்கிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். மஸ்ஜிதை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு கருப்பணத்து பெண்மணி, அவர்களை காணவில்லை. சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். அங்கிருந்த சஹாபாக்களிடத்திலே அந்த பெண்மணியை எங்கே என்று கேட்டபோது அந்த பெண்மணி வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. ஹதீஸிலே வருகிறது, அந்த பெண்மணியுடைய வஃபாத்தை கூட அவர்கள் பெரிதாக கருதவில்லை. அவர்கள் லேசான அதை ஒரு செய்தியாகவே, அவர்கள் பெரிய செய்தியாக அதை அவர்கள் கொள்ளவில்லை. அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று கேட்டபோது சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கேட்டு அவர்களுடைய எனக்கு சொல்லியிருக்க கூடாதா என்று அவருடைய கபரை எனக்கு காண்பியுங்கள் என்றார்கள். அந்த கபருக்கு போய் அந்த பெண்மணியினுடைய கூட்டி பெருக்கி சுத்தம் செய்த, பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்த அந்த பெண்மணியுடைய கபருக்கு சென்று அங்கே நின்று துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபர் என்பது பொதுவாக இருளால் சூழப்பட்டது. என்னுடைய துஆவினாலே அந்த இருளை அல்லாஹ் தஆலா அகற்றி அதற்கு ஒளியை கொண்டு வருகிறான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூலி தொழிலாளியை, ஒரு பணியிலே இருக்கக்கூடிய ஒரு பணியாளரை எந்த அளவுக்கு மதித்து நடந்தார்கள், எவ்வளவு இரக்கம் காட்டினார்கள். அவருடைய மரணத்தை கூட ஒரு செய்தியாக நினைக்காத அந்த சஹாபாக்கள் மத்தியிலே அவருடைய மரணத்தை எனக்கு சொல்லியிருக்க வேண்டாமா என்று கேட்டுவிட்டு அவர்களுடைய அந்த கபரை எங்கே காமியுங்கள் என்று கேட்டு அங்கே போய் அவர்களுக்காக துஆ செய்தார்கள் என்று சொன்னால், பெருமக்கள் சொல்வார்கள், அந்த பெண்மணியினுடைய துன்யாவையும் அந்த பெண்மணியினுடைய ஆகரத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்திலே கொண்டு நடந்தார்கள். அந்த பெண்மணிக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார்கள். முக்கியமாக கருதப்பட வேண்டியவர்கள் பணியாளர்கள், அவர்கள் விஷயத்திலே தனி கவனமும் நாம் இரக்கமும் செலுத்த வேண்டும் என்பதை அங்கே நமக்கெல்லாம் உணர்த்தி காட்டினார்கள். மாத்திரமல்ல, அவருடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கை, அவர் அந்த பெண்மணியுடைய கபருக்கு சென்று துஆ செய்துவிட்டு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கபர் என்பது இருளால் சூழ்ந்தது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய துஆவின் காரணத்தினால், பிரார்த்தனையினால் அல்லாஹ் தஆலா அந்த இருளை விலக்கி ஒளி ஊட்டுகிறான் மன்னரை வாசிகளுக்கு என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படி ஒரு தொழிலாளர் என்று சொன்னால் அவருடைய நலனிலே அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய அதே சமயத்தில் தொழில் அவசியமானது, சம்பாதிப்பது கட்டாயமானது, தொழிலாளர்களுடைய நலனை பேணுவது அதுவும் மிக கவனத்திலே கொள்ள வேண்டியது. மார்க்கத்தின் பார்வையில் அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அதே சமயத்திலே ஒரு தொழிலாளி, உழைப்பாளி எந்த அளவுக்கு உண்மையாக உழைக்க வேண்டும் அதையும் மார்க்கம் சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலம், அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். ஹிம்மஸ் என்கின்ற மாகாணத்திற்கு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆளுநராக அனுப்புகிறார்கள். அழைத்து இந்த மாகாணத்திற்கு நீங்கள் ஆளுநராக செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட போது மறுத்தார்கள். அவ்வளவு பெரிய பொறுப்பை எனக்கு தராதீர்கள், நான் அங்கே செல்ல தயாராக இல்லை என்று. இப்பொழுது பதவிக்கு எப்படி போட்டி போட்டுக் கொள்கிறார்கள், யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் குர்பானி கொடுக்கலாம் என்கின்ற ஒரு நிலையில் தான் நாம் வாழக்கூடிய நிகழ்காலம் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், எனக்கு அப்படிப்பட்ட பதவி வேண்டாம், அவ்வளவு பொறுப்புள்ள பதவி என்னால் தாங்க முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னை மாத்திரம் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு நீங்கள் எல்லாம் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறீர்களா என்று ஹிம்மஸ் மாகாணத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை. கொஞ்ச நாள் கழித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹிம்மஸ் என்கின்ற அந்த மாகாணத்தில் அங்கே உள்ள மக்களிலே யார் கஷ்டப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு பட்டியலை கேட்கிறார்கள். அந்த ஊரிலே அவர்கள் வாழக்கூடிய, அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகுதியில்
யார் சிரமப்பட்டவர்கள், ஃபகீர்கள் யார் என்கின்ற ஒரு பட்டியலை எனக்கு தர வேண்டும் என்று ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். 3 நபர்களுடைய பெயரை அவர்களுக்கு சொல்லப்பட்டது. 3 நபர்கள் யார் என்று பார்த்தால், 3ஆவதாக ஒரு நபர் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய பெயர் இருக்கிறது. ஆளுநராக அனுப்பப்பட்ட சயீத் இப்னு ஆமிர் அவர்கள் அந்த ஏழைகளுடைய சிரமப்பட்டவர்களுடைய பட்டியலிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், எந்த சயீத் இப்னு ஆமிரை சொல்கிறீர்கள்? ஜனாதிபதி அவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களே, எங்களுக்கு நீங்கள் எங்களுடைய மாகாணத்திற்கு நீங்கள் அமீராக ஆளுநராக அனுப்பினீர்களே, அந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை தான் உங்களிடத்தில் நாங்கள் தந்திருக்கிறோம் என்று அழுது விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு நேர்மையான ஒரு நிலைப்பாடா என்று, இவ்வளவு மிகச்சரியான ஒரு நபரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்று கொண்டார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். கள நிலவரத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு நாள் ஹைமஸ் மாகாணத்திற்கு சென்று அங்கே எப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட தகவல் சரிதானா என்று அதையும் சரி காண்கிறார்கள். அங்கே மக்கள் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்று சோதனை செய்வதற்காக வேண்டி அங்கே உள்ள மக்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து கேட்கிறார்கள். அவர்களை பற்றி சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது, சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள். எங்களிடத்திலே உங்களுடைய அமீர் எப்படி நடந்து கொள்கிறார் என்ற போது, எங்களிடத்திலே இரவு நேரத்தில் எங்களுடைய அமீர் வருவதில்லை, எங்களுடைய முறையீடுகளை அவர் கேட்பதில்லை என்று சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு சின்ன குறை சொன்னார்கள். அதே போல காலையிலே வேலைக்கு வருகின்ற போது, அலுவலகத்திற்கு வருகின்ற போது ரொம்ப தாமதமாக வருகிறார்கள் என்று உடனே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆளுநர் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, இவர்கள் சொல்வது உண்மைதானா என்று, எதற்காக வேண்டி காலையிலே நீங்கள் மிக நீண்ட நேரமாக துஹா நேரத்தை எல்லாம் தாண்டி கொஞ்சம் நேரம் தள்ளி நீங்கள் அலுவலகத்துக்கு வருவதாக சொல்கிறார்களே, உண்மைதானா என்று. ஆம் ஜனாதிபதி அவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஆளுநர் சொன்னார்கள், சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆம் உண்மைதான், எனக்கு என்று எந்த பணியாளரும் இல்லை, நானே என்னுடைய வேலைகளை நானே செய்ய வேண்டும். காலையிலே காலை உணவு செய்வதானாலும் சரி, நானே ரொட்டிக்கு மாவு குழைத்து நானே செய்துவிட்டு அதை வர வேண்டும், அதனால் எனக்கு தாமதமாகி விடுகிறது. வரலாற்றில் இன்னொரு குறிப்பு இருக்கிறது, எனக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது, அந்த ஆடையை துவைத்து காய போட்டு அதை அணிந்துவிட்டு தான் நான் அலுவலகத்துக்கு வர வேண்டும், அதனால் எனக்கு தாமதமாகிறது. இரவு நேரத்தில் ஏன் நீங்கள் மக்களிடத்தினுடைய முறையீடுகளை ஏன் கேட்பதில்லை, மக்களை ஏன் சந்திப்பதில்லை? பகல் நேரத்தை நான் மக்களுக்காக வேண்டியும் இரவு நேரத்தை அல்லாஹுக்காக வேண்டியும் செலவிடுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்து போகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு நேர்மை! வரலாற்றை எழுதிவிட்டு பெருமக்கள் சொல்வார்கள், இப்படித்தான் ஒரு பணியில இருக்கக்கூடியவர், ஒரு பணியாளர், ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் இப்படித்தான் நேர்மையாக நியாயமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பகுதி மக்களுக்கு என்று சொன்னால் இன்னொரு பகுதி அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும், மக்களுக்காக வேண்டி உழைக்க வேண்டும். இப்படித்தான் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று உழைக்க வேண்டும் என்று படிப்பனையாக அந்த வரலாற்றை எழுதிவிட்டு பெருமக்கள் எழுதுவார். கண்ணியத்துக்குரியவர்கள், ஆக குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையை நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் கட்டாயமாக உழைக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உழைக்காதவர்களை கண்டித்திருக்கிறார்கள். யமன் தேசத்திலிருந்து சில நபர்கள் வந்து பள்ளிவாசலிலே தஸ்பீஹ் வைத்து ஓதிக்கொண்டு, நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்டால் நாங்கள் யமன் வாசிகள் என்று பதில் சொன்னார்கள். நீங்கள் ஏன் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தஸ்பீஹ் செய்து கொண்டு அல்லாஹ் மீது முத்தவக்கீலும், நாங்கள் எல்லாம் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், நம்பிக்கை வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறோம், ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். முத்தவக்கீலும் என்று சொன்னால் அல்லாஹ் மீது தவக்குல் நம்பிக்கை வைத்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் முத்தவக்கீலூன்கள் அல்ல, முத்தஅக்கீலூன்கள், சாப்பிடக்கூடியவர்கள். வானத்திலிருந்து ஒரு நாளும் தங்கமோ வெள்ளியோ பொழியாது. நீங்கள் உழைத்தால்தான் நீங்கள் சாப்பிட முடியும், கண்ணியமாக வாழ முடியும். உழைத்தால்தான் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கண்ணியமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்களை கண்டித்து வேலைக்கு அனுப்பினார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எனவே இஸ்லாத்தில் ஒரு மனிதனுக்கு கனி, ஒரு ஆணுக்கு அழகு என்னவென்று சொன்னால் உழைப்பது. உழைப்பது தான் ஆணுக்கு அழகு. அல்லாஹ் சொன்னான், தொழுகை முடிந்து விட்டதா, நீங்கள் பூமியிலே பறந்து விரிந்து சென்று வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை, அல்லாஹ்வுடைய ஃபضல் என்று சொன்னால் அல்லாஹ் பொருளாதாரத்தை ஈட்டுவது, அதை நீங்கள் தேடுவதற்காக செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகளிலே மிக சிறந்தது தன்னுடைய கரத்தினால் உழைத்து சாப்பிடுவதுதான் சிறந்தது என்றார்கள். இன்ன நபி அல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசராக, நீதி அரசராக இருந்தார்கள், அரசராகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய கரத்தினாலே உழைத்து சாப்பிட்டார்கள். அருமறை குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொன்னான், வலன்னாரல் ஹதீர் அன்அவல் சாபிகாத்தி வகத்ர் ஃபிஸ்ஸரத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை நாம்
மென்மையாக்கி கொடுத்தோம், வசப்படுத்தி கொடுத்தோம். அந்த இரும்பை வைத்தவர்கள் கவச ஆடைகள் செய்தார்கள், அதை வைத்தவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கழித்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய உலகத்திலே வந்த நபிமார்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள், முன்னோர்கள் உழைப்பினுடைய மேன்மையையும் அதனுடைய கண்ணியத்தையும் அவசியத்தையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய உழைப்பே நாம் சாப்பிடுவது அதுதான் மிகச்சிறந்த உணவு, அதுதான் மிகச்சிறந்த நிலைப்பாடு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். எனவே அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வாதாரத்தை யாரிடத்திலும் தேவையாகாமல் நாம் நம்முடைய உழைப்பில் இறுதி வரை வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எல்லா விதமான சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தால் புரிவானாக. தொழிலாளர்களுடைய கண்ணியத்தை பேணி அவரிடத்தில் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.